கோபம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. இது பார்த்தீங்களா, சுக்கிர பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. இந்த ராசியில பிறந்தவங்க பெரும்பாலுமே ஓரளவுக்கு செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய குடும்பத்தில தான் பிறக்குறாங்க. இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்ன? மேலுமே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன? இவங்களுடைய பேச்சு திறன்கள் தாங்க. எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க, இந்த துலா ராசிக்காரர் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா, யாருக்காவது 2 பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னா, அத அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அனைவராலும் கவர்ந்திழுக்கும் ஒரு தோற்றம் உடையவங்க. அழகான தோற்றத்தைப் போலவே இவங்களோட பேச்சிலையுமே மென்மை கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்களா, இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால சற்று குரலை உயர்த்தி பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதே மாதிரி சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் அப்படின்னே கூட சொல்லலாம். துலா ராசிக்கார்ட்ட பாசிட்டிவ் விஷயங்களை பேசுகிறவங்கள கண்டாவே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி இவங்களுக்குள்ள பார்த்தீங்களா, ஒரு சமூக அக்கறையானது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்குமா. துலா ராசியில் பிறந்தவங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க, ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. அநீதிக்கு எதிராக பொங்குவாங்க. இதனால் தனக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பெயரை கூட அவங்க எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தெய்வ பக்தி நிறைந்தவங்களாகவும் இருப்பாங்க. துலா ராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே இலக்கியம், சங்கீதம், இயக்கம், தயாரிப்பு, மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளில் சேர்ந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல உடல் நலத்தோடு இருப்பாங்க. இருந்தால் கூட மற்ற கிரகங்களை பொறுத்து உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குறிப்பாகவே கணையம், சிறுநீரகம், வாய் போன்றவற்றில் நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. துலா ராசிக்காரரோட அதிர்ஷ்ட கல் பார்த்திங்களா, வைரம் அணிவது உங்களுக்கு உங்களுடைய ராசிப்படி ரொம்ப ரொம்ப நல்லது. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா, இவங்களுக்கு பலம் என்ன பலவீனம் என்ன, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்க இவங்க எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதத்தில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டம், மேலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் குறித்தும் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் துலா ராசியில் என்ன லக்கணம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நேர்மையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்கின்றவங்க தான் இந்த துலா ராசிக்காரர். துலா ராசி அல்லது துலா லக்கணத்தில் பிறந்தவங்க, ஐப்பசி மாதம் பிறந்தவங்க பார்த்திங்களா, சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பண்புகள் பார்த்திங்களா நிறையவே இருக்கும். இது ஒரு காற்று ராசிங்க. இவங்ககிட்ட எல்லாமே காற்றை போலவே இனிமையாக பழகக்கூடியவங்க, தோற்றத்தில் அழகும் கவர்ச்சி உடையவங்க, நடை உடனே பாவனைகளில் ஒரு வசீகர தன்மையானது இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ரொம்ப யோகமாகவே அமைஞ்சிருக்கு. சிறப்பான ஒரு பேச்சு திறன் கொண்ட இவங்க சமரசம் செய்வதில் கெட்டிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். தீராத பிரச்சனையை கூட ஒரு நொடியில் தீர்த்து விடக்கூடிய ஒரு தன்மை படைத்தவங்க. அதே மாதிரி இவங்க பார்த்திங்களா, மற்ற ராசிக்காரோட இவங்க எப்போவுமே ஒரு இயல்பாக ஒரு துள்ளலோடு இருப்பாங்க. எந்த வயதிலுமே மற்றவங்களோட இளமையாகவும் துள்ளலோடு இருப்பாங்க. அமைதியாக இருப்பாங்க, இனிமையாக பேசுவாங்க. பேச்சின் மூலம் பார்த்திங்களா மற்றவங்களை கொக்கி போட்டு தன்பால் இழுத்து விடக்கூடிய ஒரு நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான காதல் வாழ்க்கை நிச்சயமாக இயல்பாகவே அமையுங்க. தன் காலம் முழுக்க காதலித்து கொண்டே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க காதலுக்குரிய கிரகமான சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருங்க. இனி வாழக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த துலா ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல சனியோட சேர்க்கை பெறுவதனால அசுர வளர்ச்சி, நிதி நிலைமை உயர்வு மற்றும் தாமதமான காரியங்கள் தடங்கள் இல்லாமல் இந்த டைமில் நடக்கக்கூடிய யோகமே காத்திருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால குழந்தைகள், காதல் வாழ்க்கை மற்றும் கலைத்துறையில் மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே நினைத்தது எல்லாமே நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே துலா ராசி லக்கணத்தை சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் பலமாக இருக்குங்க. இரட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு யோகமே இருக்குது. மேலுமே குழந்தைகளுக்கு ராஜ யோகமே கிடைக்கும். தலைவர் பதவிகள் உங்களுக்கு தானாகவே தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு பெரிய ஊரில், வெளியூரில், அதாவது வெளிநாட்டில் வேலைகள் கிடைக்க யோகமே இருக்குது. பதவிகள் தானாக தேடி வரும். நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். நீங்கள் அந்த டைமில் பார்த்தீங்களா உங்களுடைய வேலையில் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு
ஒரு முன்னேற்றம் இருக்கும். தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம். எல்லாமே நீங்க நினைத்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியங்கள்ல ஒவ்வொன்றுமே வெற்றி பெறும் யோகமானது காத்திருக்கு. பொறுப்பு உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாவே இருக்கும். எதிரித்தன்மை காணாம போகும். எதிரிகள் எல்லாமே நண்பர்களாக மாறக்கூடிய யோகமே காத்திருக்கு. தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க இந்த டைம்ல விடுவீங்க. மேலுமே மன வாழ்க்கைய பொறுத்தவரைக்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். ஒரு அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில மகிழ்ச்சியானது நிறையவே பொங்கி வழியும். அதே மாதிரி துணை மற்றும் குடும்பத்தாரோட இணக்கமாக செல்வது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமே பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலயுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். பதவி, பேரு, புகழ் இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்கு. அத தக்க வைத்துக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். முதலீடுகள் செஞ்சு மகிழ்வீங்க. நிதி சார்ந்த விஷயத்திலயுமே முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாளாவே இழுபறியா இருந்து வந்த நிலைமைகள் எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கும். யோகமானது அமைஞ்சிருக்கு. மேலுமே சந்தோஷம், அனுகூலம், லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நேரம்னே சொல்லலாம். பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கிறதுனால அபிராமி அந்தாதிய படிப்பது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி அனைத்து விஷயத்துலையுமே உங்களுக்கு யோகம் இருக்குங்க. வழிபாடு நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்களா? நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. தொடர்ந்து முருகன் வழிபாடு இன்று பார்த்தீங்களா 17/2/2026 இன்று முன்னோர் வழிபாடு செய்யுங்க. முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே நமக்கு குலதெய்வத்தோட அருளுமே கிடைக்கும். அதோடு சேர்ந்து நீங்கள் காகத்திற்கு உணவு வைப்பது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா முன்னோர்கள் பார்த்தீங்களா காகத்தின் ரூபத்தில் வருவாங்க. மேலுமே சனி பகவானின் வாகனமாக இந்த காகனமானது இருக்குங்க. மேலுமே இதற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது உங்களுக்கு முன்னோர் ஆசையோடு சேர்ந்து சனி பகவானோட ஆசையுமே கிடைக்குங்க. நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க இதுவும் ஒரு காரணமாக அமையும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். வரன்கள் அமையும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு. பூர்வீக சொத்துக்களுமே இந்த டைமில் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். மாசி மாதத்தில் அதிர்ஷ்டம் கொட்டக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி லட்சுமி நரசிங்க பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 90% உங்களுக்கு இந்த டைமில் நல்லாவே இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு யோகமாக அமையக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. அதுவும் இந்த மாசி மாதத்தில் துளாராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே யோகமான பலன்கள் நிறையவே காத்திருக்கு. தடைகள் அனைத்துமே நீங்கி நீண்ட நாளாகவே நிலுவையிலிருந்து வந்த காரியங்கள் அசுர வேகத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமே காத்திருக்கு. சில பேர்த்துக்கு நிதி நிலைமையுமே அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக காண முடியும். சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தினால நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவீங்க. ஒரு யோகமே காத்திருக்கு. பூர்வீக சொத்து விவகாரங்களில் இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே நீங்கள் தொடர்ந்து சுக்கிர பகவானை நெய் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நினைத்ததை சாதித்து வரும். உங்களுக்கு தனாதிபதியும் சப்தமாதிபதியுமான செவ்வாய் பிப்ரவரி 21 வரைக்குமே சுகஸ்தானத்திலும் அதன் பின் பார்த்தீங்களா பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறதுனால வேலைப்பளு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். அலைச்சலுமே அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வருமானமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே நெருக்கடிகள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதை எல்லாமே நீங்கள் ஈஸியாக சமாளிக்கும் ஒரு திறமை படைத்தவங்க. எதையுமே ஈஸியாக சமாளித்து அதில் வெற்றியுமே காண்பீங்க. இது வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த நெருக்கடிகளுமே நீங்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புமே விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க. அதே மாதிரி இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தை கொடுக்கும். இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே திருத்தணி முருகனை வழிபட வாழ்க்கையில் வளம் ஏற்படும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதையும் ஒன்றுமே முதன்மை பெற வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களுக்கு இந்த மாசி மாதம் நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைச்சிருக்கு. யோகக்காரகனான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்திற்குள்ள குழப்பம் இருக்கும். இன்று நடந்து விடும் அப்படின்னு எதிர்பார்த்த வேலைகளில் கூட இழுப்பறி அப்படிங்கிற ஒரு நிலைகளானது ஏற்படும். மனம் பார்த்திங்களா ஒரு நிலையில் இருக்காமது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் இந்த டைமில் கவனமாக இருங்க. நல்லது. வெங்கடாஜலபதியை தொடர்ந்து வழிபட சங்கடங்கள் அனைத்துமே நிச்சயமாக விலகும்.
அடுத்ததாக பார்த்தோமா விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சூழல் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. தனகாரகன் குரு பாகிஸ்தானத்தில் வக்கரமாக சஞ்சரிக்கிறதுனால நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது உயராகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சராசரியாக நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே இழுப்பறியானது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட கவனக்குறைவுனால சில வேலைகள் தள்ளி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வரவேண்டிய வருமானமே இந்த டைமில் தடைபடும். பணியாளர்கள் அலட்சியத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வதுமே ரொம்ப நல்லது. மேலுமே இந்த டைம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் நரசிம்மரை வழிபட விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 25 அன்று நாளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.